வணக்கம்மா. இப்போ என்னம்மா போட்டிருந்தோம்? என்ன போட்டுங்க? என்ன போட்டுதுங்க? எல்லாத்தையும் நோக்கி நோக்கி என்ன பண்றாங்க ஜனங்க? ஓடுறாங்க. தெரியுமா? இப்போ இந்த வசனத்தை படிங்க. பந்தய சாலையில் படியுமா, ஓடுகிற எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணணும்? ஓடணும். என்னமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. வாலிபனே நீ எங்க ஓடுகிறாய்? என்னோட தலைப்பு என்ன போடு? வாலிபனே நீ எங்க ஓடுகிறாய்? ஒரு ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்க சொன்னா ஒருத்தர் நிப்பானா 10 பேர் நிப்பாங்களா? 10 பேருமே என்ன பண்ணுவாங்க? ஓடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஓடுறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஒரு ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்க, ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்க சொன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஆகணும்? தயாராகணும். என்ன ஆகணுமா? தயாராகணும். 10 பேருமே தயாராகணும். ஆக மாட்டாங்களா? 10 பேர். ஆனா எத்தனை பேர் வின் பண்ணுவாங்க? அவன் தான் 1 2 3 ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். மிச்சம் 7 பேர் என்ன பண்ணுவாங்க? அவுட். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த வாட்டி அது ஆமா என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் 3 பேர் தான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அதே போலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் படிங்க, வசனம் படிங்க, ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணணும்? ஓடணும். என்னங்க பெற்றுக்கொள்ளணும்? தேவன் கிட்ட இருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். என்னமா பெற்றுக்கொள்ளணும்? ரட்சிப்பை. இதை எங்கேயும் என்ன பண்ண முடியாது? இலவசமா வாங்கவே முடியாது. தேவனுடைய ஆலயத்துல வந்து இயேசுப்பா கிட்ட மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த ரட்சிப்பை சில வேளையில் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும்? இழந்துடவே கூடாது. எதை வேணா இழந்துடலாம், எதை வேணா இழந்துடலாம். ஆனா இந்த ரட்சிப்பை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? இழந்துடக்கூடாது. சரியாமா? வேதத்துல 2 பேர் 2 இடத்துல ஓடினாங்க. யார் யார் பார்க்கலாமா? இடத்துல வாசிப்போம் வசனத்தை. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 139, சங்கீதம் 139 8வது வசனம் படிப்போமா? சங்கீதம் 139 8. சரியாமா? பைபிள் எடுத்தவங்க சீக்கிரம் படிங்க, இல்லைன்னா டிஸ்பிளே. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர். போதுமா? நான் வானத்துக்கு ஏறினாலும், வசனம் படிக்குமா? நான் வானத்துக்கு ஏறினாலும் தேவன் என்ன பண்றாரு? அங்கே இருக்க. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்க. இப்போ 7வது வசனம் படிப்பேன். 8 இருந்து மேல வரும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நீங்க சில வேலை நம்ம நினைக்கலாம், அந்த வாலிப பிரயாசத்துல நான் என்ன வேணா செய்வேன், எங்க வேணா ஓடுவேன், என்னை யாரு பாக்குறாங்க, என்னை யார் கேட்கறாங்க, என்னை கேட்கறது யாருமே கிடையாது, நான் மறைவா தானே இந்த காரியத்தை செய்யறேன், மறைவா தானே இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்குது, யார் என்னை கேட்பாங்க சொல்லி நினைக்கலாம். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, வானத்துக்கு நான் ஏறி போனாலும் அங்கே என்ன பண்றாரு? ஆமா, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறேன். இப்ப 7வது வசனத்தை, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ண முடியாது? இப்ப 6வது வசனம் படி. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாவது என்ன இருக்கு? உயரமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் பார்க்கல, எங்க அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, சகோதரன் பார்க்கல, சகோதரி பார்க்கல, நான் என்ன பாவம் செஞ்சாலும், என்ன தீங்கான காரியம் செஞ்சாலும் என்னை யாருமே பார்க்கலன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? தவறான எண்ணத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. நான் வானத்துல ஏறினாலும் பாதாளத்துல படுக்கை போடாத நீ செய்யற ஒன்னொன்னு கர்த்தர் என்ன பண்றாரு? பார்த்து கொண்டேதான் இருக்கிறாரு. என்ன பண்றாருமா? பார்த்து கொண்டு. வேதத்துல 2 பேர் 2 இடத்துக்கு ஓடினாங்க. முதல் ஒருத்தன் ஓடினா, அது எல்லாருக்கும் தெரியும். எடுத்து வாசிப்போம். யோனா 1ஆம் அதிகாரம் 3-4. யோனா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு
படிங்கம்மா, வசந்த படிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட கூட என்ன பண்ணாமா, தர்ஷனுக்கு போக கப்பலை கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டான். அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இந்த யோனா நினைச்சா தேவன் ஒரு வேலை கொடுத்தாரு. யோனாக்கு என்ன பண்ணாரு, ஒரு வேலை கொடுத்தாரு. இந்த வேலை என்னால செய்ய முடியாது, நான் எங்கன்னா என்ன பண்ணேன், ஆண்டவர் வேற யாராவது வச்சு என்ன பண்ணிட்டோம் பயன்படுத்திட்டு சொல்லி என்ன பண்றாமா, தேவ சமூகத்தை விட்டு என்ன பண்றான், விலகி ஓடி போய் ஒரு கப்பலுக்கு கீழே போய் என்ன பண்ணான், படுத்துக்கொண்டான். என்ன பண்ணாமா, படுத்துக்கொண்டான். இவன் ஒருத்தன் ஓடலாம். சரி, நம்ம ஓடின உடனே கடல்ல மிகப்பெரிய ஒரு காற்று வந்து அந்த படகை உடையத்தக்க வகையில மிகப்பெரிய கொந்தளிப்பு உண்டாயிடுச்சு. யார் நிமித்தமாக, இந்த யோனா நிமித்தமாக. சில பேர் நம்ம நினைக்கலாம், நான் தேவ சமூகத்தை விட்டு, தேவ ஆராதனை விட்டு, தேவனுடைய நன்மை விட்டு, தேவனுடைய வசனத்தை விட்டு நான் எங்கனா ஓடுவேன். நீங்க ஓடுறதுனால பாதிப்பு யாருக்கு தெரியுமா? யாருக்குமா பாதிப்பு? யாருக்கு பாதிப்பு? உங்க ஃபேமிலிக்கு தான் பாதிப்பு. யாருக்குமா பாதிப்பு? ஆமா, நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் நன்மை எது தீமை எது என்று சொல்லி இந்த வாலிப பிரயாசத்தை என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். நன்மை செய்ய சொல்ல அது உங்க குடும்பத்துக்கு என்ன உண்டாகும், பெருமை உண்டாகும். தீமை செய்ய சொல்ல உங்க குடும்பத்துக்கு என்ன உண்டாகும், என்ன உண்டாகுமா, மிகுந்த மன கஷ்டம் உண்டாகும். இந்த யோனா அப்படிதான் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஒரு கப்பலை பணத்தை கொடுத்து கீழே போய் இதுதான் எனக்கு சேஃப், இதுதான் எனக்கு சேஃப்னு சொல்லி ஒளிந்து கொண்டான். கடல்ல மிகப்பெரிய கொந்தளிப்பு உண்டாயிடுச்சு. நம்ம குடும்பத்துல ஏன் பிரச்சனை, சண்டை, சச்சரவு சொல்லி நினைக்க சொல்ல, நீங்க நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில முதல் தேவ சமூகத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், விலகி இருப்போம். என்ன பண்ணிருப்போமா, விலகி இருப்போம். நம்ம தேவ சமூகத்தை விட்டு விலக ஆரம்பிச்சோன்னா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு நேரம் என்ன பண்ணிடுவோம், பிசாசானவன் கொண்டு போயிடுவோம். நம்ம எங்க வேணா ஓடலாம் சொல்லி என்ன பண்ண கூடாது, ஓடக்கூடாது. இன்னொருத்தவங்க பார்க்கலாம். எடுத்த வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி எஜமான என்னை அனுப்பினார். போதுமா? இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்கான கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான கொண்டு வந்த என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவனுக்கு பிறகே ஓடி அவன் கையில் ஏதாவது வாங்கணும் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல என்ன பண்ணாமா, ஆணையிட்டான். அந்த கேயாசி யாருமா, ஒரு ஊழியக்காரனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறான். அந்த ஊழியக்காரன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். இது வேணாண்டா, ஒரு நாகமான் சொல்ற ஒரு மனுஷன் எடுத்துட்டு வந்து கொடுத்த அந்த வெகுமதி எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணத, யார் என்ன பார்க்க போறான்னு சொல்லி என்று சொல்லி என்ன பண்ண, அந்த கேயாஸ் என்ன பண்ணா, அந்த ஊழியக்காரர் ரிஜெக்ட் பண்ணத இவன் ஓடி போய் என்ன பண்ணான், வாங்கி கொண்டான். வாங்கி கொண்டு தன் வீட்டில் எடுத்துட்டு போய் வச்சான். வச்சதுனால அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நஷ்டம் உண்டாச்சு. ஒருத்தன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடனா, ஒருத்தன் ஊழியக்காரனை விட்டு விலகி ஓடணும். யாரு பார்க்கணும், ஆனா 2 பேரையும் தேவன் பார்த்தாரு. 2 பேரும் வாழ்க்கையில என்னாச்சு, மிகப்பெரிய ஒரு துயரத்தினராக கடந்து போனாங்க. சில பேர் நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வாலிப பிரயாசத்துல நான் என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு எங்க வேணா எதை வேணா என் சிந்தைக்கு எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் செய்யலாம் சொல்லி நினைக்க சொல்ல, பாதிப்பு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு தான் என்ன உண்டாகும். அதனால தேவனுக்கும் பாதிப்பு கிடையாது, ஊழியக்காரனுக்கும் பாதிப்பு கிடையாது. பாதிக்கப்படுறது முதல் நீங்களும், 2வது உங்க குடும்பம் தான். இந்த வாலிப பிரயாசத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் எது நல்லது எது கெட்டது என்பதை நீங்க என்ன பண்ணுங்க, உணர்ந்து கொள்ளுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியா அந்த வசந்த வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த 2 பேருக்கும் என்ன நடந்தது, எதுல இருந்து வெளியில வந்தாங்க என்பதை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண உணர்த்துவாரு. யாரும் ஏந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாரும் ஏந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.